ஹாய் சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரதோஷம். ஸோ அதனால் எங்கள் குலதெய்வம் கோயில் ஒரு சிவன் கோயில் இருக்குது மாமியார் வீட்டு பக்கத்துலேயே. ஸோ அதனால் அங்கே தான் கிளம்பிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் 11:30 அந்த மாதிரி க்ராஸ் ஆகிடுச்சு. சரி கோயிலுக்கு போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்காக நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போகிற வேலை எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக நிறுத்த சொன்னால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்னோம். ஆனால் அவள் போகல. எனக்கு நான் சும்மா சொன்னேன், நான் ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றி விட்டுட்டா. அப்போயாச்சும் நாங்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை போல். பட் ரேவந்த் கவனிக்கவே இல்லை. பெட்ரோல் பங்க்லேயாச்சும் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட பெட்ரோல் இல்லாமல் வண்டி அடைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நியர்பையில் ஒரு பெட்ரோல் பங்க் வரைக்கும் கடவுளே எங்களை அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தோம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஓரளவுக்கு தள்ளிட்டோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் காலையிலேயே சாப்பிடல, ஏன்னா கோயிலுக்கு போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நேரம் இங்கே வந்ததுனால ரொம்ப பசி. அதனால் ஒரு சமோசா தான் இருந்துச்சு போல். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கோயிலுக்கு தான் வந்தோம். சரியான வெயில். வர வரையிலே மிரு தூங்கிட்டா. நாங்களும் எவ்வளோ வாட்டி எழுப்ப ட்ரை பண்ணோம். பட் அவள் எழுந்துக்கல. சரி கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே சிவனுக்கும் நந்திக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பிரதோஷன்றதுனால இங்கே கொஞ்சம் விசேஷமாக நடக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம் அம்மனுக்கு. அதனால் நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பிரதோஷம்லாம் பார்த்துட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அம்மனுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட குலதெய்வ அம்மன். ஸோ அர்ச்சனை பண்ணிட்டு நேராக அம்மா வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.